இப்போ சினிமாக்கு மியூசிக் போட்டு ஒரு இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்தது. இப்ப 2, 3 படம் பண்ண போறீங்க. திடீர்னு பாரதியாரோட ட்ரிபியூட் இது மாரி நீங்க மியூசிக் போடுறீங்களான்னோனே எது உங்கள ஒத்துக்க வச்சது? ஆக்சுவலா பரத் வந்து நான் மீட் பண்ணது ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு நரேட் யார் பண்ணாரு. நடிகர் பரத்தா? பரத் பரத் கிருஷ்ணமாச்சாரி நம்ம கிருஷ்ணமாச்சாரி. இந்த ப்ரொடியூசர். சிடியோட ஆமா, புரொடியூசர். ஆமா, நீங்க திடீர்னு இப்படி சொன்னீங்க. அந்த ஆன்டி இப்படி கேட்பாங்களா? அதான் கேட்டேன் நானு. சரி. அவரு வந்து இந்த சிடியோட புரொடியூசர் உங்கள வந்து மீட் பண்ணாரு. ஆமா. வேற ஒரு விஷயமா மீட் பண்ணோம். ஆ. அப்ப வந்து அவர் ஒரு பெரிய பாரதி ரசிகர் அப்படின்றத சொன்னாரு. ஆ. அந்த மாரி வருஷம் வருஷம் இந்த மாரி ஏதாவது பண்ண பார்ப்போம். ம். பாரதியோட பர்த்டேவ முன்னிட்டு ஆ. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த நினைவு நாள் வருது டிசம்பர், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரே ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணாரு. இந்த மாரி காதலன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட இதுவரைக்கும் கொஞ்சம் கேட்ட பாடல்கள், கேட்காத பாடல்கள் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு லவ் சாங் ஸ்லாம் வச்சு ஒரு ஆல்பம் மாரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா பாரதியார்னா புரட்சி, பெண்ணடிமைத்தனம், ஜாதிகள் ஆமா. இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு செம்ம லவ் பாட்டு எழுதியிருக்கார் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஆமா. ஆக்சுவலா இப்போ இருக்கிற தமிழ் சினிமா லிரிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ம். அதுக்கு ஃபோர்மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாரதியார்ன்னு சொல்லலாம். காதல் பாட்டுல. காதல் பாட்டுல. மோர் தென் எனிதிங் காதல் பாட்டுல. ஓ! ஓ! குறுக்கு சிறுத்தவழின்னா அங்க ஒரு பாரதியார் இருக்காரு. அதுக்கு யார்ரா என்ன இது பேசினுக்கிறதுன்னு திடீர்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன் ஆன்டி. கிரீஷ் அப்படின்ற இளம் இசையமைப்பாளர், அனில் அப்படின்ற இன்னொரு இளம் இசையமைப்பாளரோட பியானிஸ்ட்டோட சேர்ந்து, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அபிஷேக் ரகுராம்னு சொல்லிட்டு யூகேலயே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற கர்நாடிக் பாடகராம். அவர் தான் வந்து ஹனி சிங் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசிக்கிறாங்கன்ற இந்த 3, 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க, பாரதியாரோட காதல் பாட்டெல்லாம் எடுத்து காதலன் பாரதி அப்படின்ற ஒரு சிடி போட்டிருக்காங்க. இதுல இருக்கிற அந்த 5 பாட்டு எடுத்துட்டு வந்து ஒருத்தர் குடுத்தாரு. அவர் தான் ப்ரொடியூசர். இந்தாங்க சார் கேட்டு பாருங்களேன்ட்டு. ரைட்டா ஓகேங்க தலைய ஆட்டுனதுக்கப்புறம் திடீர்னு அவர் போனதுக்கப்புறம் வள்ளிப்பாட்டுன்ற ஒரு பாட்ட கேட்டு மெய் சிலுத்து அப்படின்னு எனக்கு இழுத்துக்கிச்சு. அந்த அளவுக்கு இருந்தனால இன்னைக்கு இவங்கள வச்சு அன்பிளக்ட் ஆஃப் த சிடி ஆஃப் த காதலன் பாரதி பண்றோம். ஸோ ஒரே ஒரு பாட்டு தான் அந்த வள்ளிப்பாட்டு ஒண்டி தான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தில் கேட்டிருக்கோம். இன்னும் இந்த ஆல்பம்ல 4 பாட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ பிளசண்டா இருக்கோ அதே நேரத்தில் இந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது பாரதியார் அப்படின்னாலே மறுமலர்ச்சி பாடல்கள், பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து, ஜாதி எதிர்த்து, இந்திய சுதந்திரத்துக்காக அப்படின்ற மாதிரியே வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளா பழகி போய் திடீர்னு ஆஹா இன்னும் ரொமான்டிக்கா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து பாட்டெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்குன்னுல அதே மாதிரி இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தியாக பயங்கர ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமான்பிளன்ஸாக பாரதியார் அந்த காலத்திலேயே இந்த லவ் பாடல்கள் இன்னைக்கு அன்பிளக்டாக உங்களுக்காக வெயிட்டிங். அதையே நீங்கள் ஒவ்வொன்றா கேட்கலாம். இது டேக் சி வித் மீ பாலாஜி ஆஃப் த அன்பிளக் பாரதியார் காதல் பாட்டு ஸ்பெஷல்.